வணக்கம் மக்களே. வணக்கம். இப்போ நாங்கள் ரொம்ப கோவத்தில் இருக்கோம். ஏன்னா எங்களுடைய கோமாளி நண்பன் ஒருத்தன் என்ன விட்டு போகிறான். அவர் வேறு யாரும் இல்லை, ராமச்சந்திரன் தான். அவரை மிஸ் பண்ணுறோம் ரொம்ப. அவனுக்கு தெரியாம அதெல்லாம் சர்ப்ரைஸ் vlog எடுக்கலான்னு பார்க்குறோம். தெரியல என்ன நீங்கள் பாருங்க. பொய். பாய் பாய் ராமா, இதுதான் கண்டென்ட். சேனலை தாங்கி பிடிச்ச 5 கையில் ஒரு கை கம்மியாக இருக்கும். இன்னும் நிறையா புது புது சர்ப்ரைஸை நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்க. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என் கூட வந்து பயணம் பண்ணி வாங்க நண்பர்களே. ரயில்வே ஸ்டேஷனில் சென்னை நீலகிரி உன்னை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. யாரோ உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் உங்களுக்கு அடிச்சு போடுறான். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. சரி வாங்க, 16 சீட் நம்பர். போங்க ஜி, நீங்கள் தான் உள்ள போகிறீங்க, நாங்கள் ஒன்றும் போகல. ஆமாம், ஏறாராமா எப்படி சொல்கிறது, ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் திடீர்னு வந்து ஏன்னா ஏதோ சில பிரச்சனைகள் அதுலலாம் வந்து ஏன்னா தோல் கொடுத்தது என் நண்பர் ராமா தான். அவனை விட்டு மேடம் இது ஆக்ஷன். தான் கஷ்டமா இருக்கு. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஒரு வழியாக நண்பர் ராமாவை ட்ரெயின் கூட்டிகிட்டு இருந்தாச்சு. பையன் சென்னை போக போகிறான். என்ன போகுது எங்களுக்கு தெரியல. இந்த வாரம் வருவாங்க, அடுத்த வாரம் எங்களுக்கு தெரியல. பத்திரமா போயிட்டு வாடா, நீங்க இல்லாம லாக் வேலை பண்ண முடியாது. பையன் இப்பவே கருவாடு மாதிரி, காஞ்ச கருவாடு மாதிரி இருக்கா. இனி எப்படி வர போறாங்கிறத ஒருத்தருக்கு தான் பார்க்கணும். பத்திரமா போயிட்டு வாடா. கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்ஸ் டு லாவண்யா. வேலைக்கெல்லாம் போல, பொண்ணு பார்க்க தான் போறாங்க. மட்டும் புள்ளி வீட்டு வேலைன்னு சொல்லி எங்களை வேற வேலைக்கு எடுத்து கூப்பிட்டு வந்துருக்காங்க. என்னாச்சுரா பின்னாடி நடந்து வருது. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. அதுல இருக்கும் பாரா. சசிகுமார் மாதிரி என்ன பண்ணான்? கையால பார்த்ததே இல்லை. கையில கேமரா வச்சு கேமரா ரெக்கார்ட் பண்ணாம பெரிய சந்திரகுமார் நிரூபிச்சுடா. மத்தல கூட ரிப்பீட் எடுத்துக்கலாம்டா. இவன் போயிட்டான்டா. எப்படி கேமரா யாருங்க பிடிக்கிறது? நான் பிடிக்கிறேன். நான் எடுத்தேன்டா. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்துடா எங்க அப்பா. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. ஒரு வீடியோவை ஒழுங்காக எடுக்காமல் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சு இருக்கிற கண்டென்ட்டை எல்லாத்தையும் சதிச்சிட்டான். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.